குருதேவா குருதேவா அற்புத குருதேவா வருவாயே அருள்வாயும் தரிசனமெமகாக சசியோகினும் லாட்டுவும் தாரக காளியும் நிரஞ்சனும் கங்காதரனவனும் சரதாக்காலும் ஹரி பிரசன்னரும் ஹரி சாரத பிரசன்ன பாபுரவும். இன்றைய தினம் தமிழ்நாட்டின் திருத்தணியில் பிறந்து ஒரு ஆரம்ப பள்ளியில் தனது கல்வியை தொடங்கி நமது பாரத நாட்டின் முதல் குடிமகனாக வளர்ந்து ஒரு ஆசிரியராக, கல்வியாளராக, தத்துவ மேதையாக விளங்கிய டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களது பிறந்த நாள். இத்தினத்தினை தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கற்று காமுறுவர் கற்றறிந்தார் என்னும் குறள் வழி தான் கற்றவற்றை மற்றோரும் தன்மூலம் கற்பதைக் கண்டு இன்பமடையும் ஆசிரியர்களது தினமாக கொண்டாட நம் நிறுவனத்தின் ஆசிரியர்களும் மற்ற பெரியோர்களும் அவர்களது ஆசிரியர்களை மனதில் கொண்டும் மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களை தன் முன்னே கொண்டும் இவ்வரங்கத்தில் கூடியிருக்கின்றோம். இத்தருணத்தில், இந்த மகிழ்வான தருணத்தில் நமக்கான வரவேற்பு உரையினை வழங்க நமது இல்லத்தின் முன்னாள் மாணவரும் நிர்வாக குழு உறுப்பினரும் நலன் விரும்பியுமான ஐயா திரு வேணுகோபாலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். I have great pleasure in welcoming Srimati Bharati Chandru as the chief guest for today's function. இங்கே ஒரு படம் மாட்டியிருக்கு பாருங்க, ஒரு ஃபோட்டோ. அவங்க பேர் சூடாமணி என்று பெயர். அவங்க பெரிய ரைட்டர், ஷார்ட் ஸ்டோரி எழுதுவாங்க, ஃபிலாசபர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தனக்குன்னு ஒன்றும் வச்சுக்கல. நிறையா ராயல்ட்டி பணம் வந்தது. அதை தனக்குன்னு ஒன்றும் வச்சுக்காம அப்படியே தான தர்மங்களுக்கு கொடுத்து விட்டார். அந்த பணியினை, மகத்தான பணியினை, பொறுப்பை ஸ்ரீமதி பாரதி அவர்கள்ட்ட கொடுத்தார். ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம், வாலண்டரி ஹெல்த் சர்வீஸ் அடையார், ராமகிருஷ்ணா மிஷன் மட் டிஸ்பென்சரி, இந்த மூன்றுக்கும் ஒவ்வொன்றிற்கும் 3.6 crores பிரித்து கொடுத்தாங்க. அவங்க இந்த மகத்தான பணியினை செய்தமைக்கு நமது இல்லமானது அவர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது. பாரதி அவர்களும் அவருடைய ஹஸ்பண்ட் சந்துருன்னு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ், இவா ரெண்டு பேரும் நம்ம ராமகிருஷ்ணா மட்டுக்கு ரொம்ப வேணுங்கிறப்பட்டவர்கள். முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் ராமகிருஷ்ணா மட்டில் அவங்க கலந்துக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, நிறைய ஆலோசனைகள் கூறுகின்றனர். அவர்களை பொறுத்தவரை ராமகிருஷ்ணா மட் வெரி இம்பார்ட்டண்ட் இன் தர் லைஃப். அவருக்கு பகவான் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் 100 ஆண்டு புகழையும் கொடுக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது 3 கல்வி நிறுவனங்களினுடைய முதல்வர்களின் உரை. முதலாவதாக உரையாற்ற நமது தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் திரு சுகுமாரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தூய மும்மூர்த்தியின் பாதங்களை வணங்கி இந்த அரிய வாய்ப்பினை நிலைய சுவாமிஜி பெருமக்களுக்கு இந்த தருணத்தில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டம் ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரியும், இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை உருவாக்கி இருக்குது. ஏன்னா இன்றைய தேவைகள் மாறி இருக்குது. முன்னால் குருகுல சிஸ்டம் சொல்லி இருந்தது. அப்போ மாணவர்கள் ஆசிரியரை தேடி போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்த காலகட்டங்களில் ஆசிரியர்கள் மாணவர்களை தேடி போகிறது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மாணவர்களையும் ஆசிரியர்களையும் தேடுற காலம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இந்த கொரோனா பேண்டமிக் பிறகு எல்லா உயர்கல்வி நிறுவனங்கள்லேயும் அட்மிஷன் சதவீதம் ரொம்ப மிக மிக குறைவாக இருக்குது. நேற்று தான் இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் ஃபைனல் 8 கவுன்சிலிங் பிறகு போட்டிருக்கிறாங்க. 55% சீட்டு ஃபில் ஆகிருக்குது. அப்படி நேற்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்றைக்கி இன்ஜினியரிங் கல்லூரி ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், அதுலேயும் பார்த்திங்கன்னா 55% ஃபில் பண்ணியிருக்கிறதுல 35% கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் தான். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 25%, மெக்கானிக்கல்ஸ் எல்லாம் 7% தான், சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் 3% தான் ஃபில் ஆகிருக்குது. பட் ஆனால் அதே நேரம் இன்னொரு பக்கம் டிமாண்டு, இண்டஸ்ட்ரியல் டிமாண்டுன்னு பார்க்குறப்ப
எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே எங்களுக்கு எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஸ்கில்டு பர்சன்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸும் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. நம்ம கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ்டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இனிமேல் ரன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளோட டீச்சிங் மெத்தடாலஜியை மாற்றணும். ஸோ ஏன்னா இப்போ நிறைய எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் தேவை இருக்குது, நாலேஜ் தேவை இருக்குது, ஸ்கில்லு தேவை இருக்குது. ஸோ அதுக்கு இப்போ நிறையா கவர்மெண்ட்டில் நிறையா பாலிசிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசிஸ் வருது. இப்போ அவங்க வந்து ஸ்கில் எஜுகேஷன் வந்து 9th இருந்தே கொண்டு வர போகிறாங்க. 9வதுலேயே அவங்களுக்கு ஒரு ஸ்கில் நாலேஜ் வேணும், ஒரு ஸ்கில் லேர்னிங் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ் மூலமாக நிறையா லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் ஃபார் க்ரோத், உன்னோட வளர்ச்சிக்கு தான் கல்வி அப்படின்னு அவனுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஸ்கில் லேர்னிங், ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்லை வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி யூ ஹவ் டு லேர்ன் அண்ட் ஏர்ன், உன்னோட வருமானத்துக்கு கற்றுக்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ எம்ப்ளாயபிலிட்டி ஆன் 0th day அப்படின்னு இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம். உயர்கல்வித்துறையில் கல்வி நிறுவனங்களோட மாற்றங்கள் தேவை இருக்குது. ஸோ அந்த மாற்றங்கள் எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னா, இப்போ டீச்சர்ஸ், இது வரைக்கும் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே ட்ரெயினராக மாறணும். அதுதான் வந்து இப்போ ஆசிரியர்களுக்கு வேண்டுகோள். ஸோ இப்போ எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சுருப்போம், அந்த நாலேஜை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம படித்ததை வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறோம். பட் அது பத்தாது. ஏன்னா அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு மாணவர்கள்கிட்ட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் நிறையா வந்துடுச்சு, டீச்சிங் மாடுல்ஸ் நிறையா இருக்குது, யூடியூப்ஸ் இருக்குது, நிறையா சோர்ஸஸ் அவைலபிள். நம்மளை காட்டிலும் அதிகமான சோர்ஸஸ் அவங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணணும், ஃபெசிலிட்டேட் பண்ணணும், மென்டரிங் பண்ணணும். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்களோட எதிர்பார்ப்பு இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸே அதுதான். அதுபோக இப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணுன்றாங்க. ஒரு ஸ்ட்ரீம்டு வே ஆஃப் எஜுகேஷன் இருக்கக்கூடாது, ஒரு ஃப்ளெக்சிபிள் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ஸ் இருக்கணும். அதுவும் வந்து முக்கியமாக பாலிசிஸில் சொல்கிறாங்க. அந்த மல்டி என்ட்ரி மல்டி எக்ஸிட். இப்போ 1 year அவன் படிக்கிறான் அப்படின்னா அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். 6 மாதம் படித்தானா அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். ஒரு 3 மாதம் படித்தானா அதுக்கு ஒரு வேலை இருக்கணும். ஒரு வேல்யூ இல்லாமல், ஒரு ஸ்கில் இல்லாமல் நீங்கள் நாலேஜை ஷேர் பண்ணிங்கன்னா பெனிஃபிட் கிடையாது. ஸோ முன்னாலெல்லாம் பார்த்தோம்னா நம்ம யூஜி கோர்சஸ் 3 years படிப்போம், அதுக்கு பிறகு 2 years பிஜி கோர்சஸ் படிப்போம், அதுக்கு பிறகு 4 years ரிசர்ச்சஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ எஜுகேஷன் சிஸ்டமே ஆஃப்டர் ஹை ஸ்கூல்ஸ், ஆஃப்டர் ஹை ஸ்கூல் ஹையர் எஜுகேஷனில் போகிறப்போ ஒரு 8 வருஷம் 7 வருஷம் படிப்பாங்க. பட் அந்தளவுக்கு இப்போ டைம் இல்லை, டிமாண்ட் இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது, இன்ஸ்டியூஷன்லேருந்து வரக்கூடிய சப்ளை. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஃபோரம் தே ஆர் ரெடி ஃபார் டு ஆக்குபை. ஸோ நம்மளோட ரோலில் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ ஆசிரியர்கள் சகோதரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இது ரொம்ப காலகட்டங்கள் தள்ளி கிடையாது. இப்போ நம்மளோட ஸ்டைல் ஆஃப் டீச்சிங்கை மாற்றணும், மெத்தடாலஜியை நம்ம சேஞ்ச் பண்ணணும், தேவைக்கு தகுந்த கூட எஜுகேஷன்ஸை கொண்டணும் அப்படிங்கிறது. ஸோ மாணவர்களுக்கும் ஸோ எல்லா ஆசிரியர் பெருமக்களுமே உங்களோட வளர்ச்சிக்காக தான் ஒவ்வொரு முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம காலேஜை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நம்ம 2010 வருஷத்துக்கு முன்னாலே அதை பற்றி நம்ம யோசிச்சிட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம அந்த ஸ்கில் பேஸ்டாக நம்ம யோசித்தோம். 19 நம்ம ஒரு பெரிய ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரே கொண்டு வந்துருக்குறோம். அதுக்கு அதை பேஸ் பண்ணி உனக்கு என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் நம்ம ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டுருக்குறோம். ஏன்னா இது எல்லாமே ஃபினிஷிங் ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்குது. இப்போ இருக்கிற சிஸ்டமில் வெளியில் எல்லாருமே காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைவாய்ப்புக்காக படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பட் நம்ம வந்து இங்கே நீங்கள் 24 மணி நேரம் இருக்கிறதுனால சாமிஜி பெருமக்களோட ஆதரவோடையும் வெல்விஷர்ஸ் நம்மளுக்கு உதவி செய்கிறவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனாலையும் நம்ம அந்த எஜுகேஷனை அகடமிக் பீரியட்லேயே, ஹாலிடேஸ்லையோ ஒரு வெக்கேஷன்லையோ ஒரு லீவு நாளில் உங்களுக்கு கொடுத்து உங்களை அந்த எம்ப்ளாயபிலிட்டி போட்டிக்கு தயார்படுத்துகிறோம். ஸோ அதனால தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். பட் இதுதான் மாடல். இந்த மாடல் தான் இனிமேல் இந்தியாவுக்கு தேவை. அதை தான் நோக்கி தான் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் எல்லா கல்வி நிறுவனங்களும் மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் அகட்டாக இருக்கிறோம். பட் இன்னும் நமக்கு காம்படிஷன்ஸ் அதிகமாகும், இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸல் பண்ணணும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்புகள், மாணவ செல்வங்களோட ஒத்துழைப்புகள் வந்து மிக மிக அவசியம். ஸோ இந்த தருணத்தில் இது ஒரு சிறு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வகுப்பிலும் எந்த ஒரு பாடத்தையும் சரிவர கவனிக்காமல், யூனிஃபார்ம் சீருடை கூட சரியாக போட்டுக்காம ஒரு மாதிரி இருக்கிறான். முதல் இடைப்பருவ தேர்வு வந்தது. மதிப்பெண் அறிக்கை தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த மாணவனை பற்றி எந்த ஒரு குறிப்புமே அந்த ஆசிரியர் எழுதவில்லை. தலைமை ஆசிரியர் மிகவும் வருத்தத்துடன் ராஜேந்திரன் ஐயாவை கூப்பிட்டு, ஏன் நீங்கள் சரண்ராஜுக்கு மட்டும் எந்த ஒரு குறிப்பையும் எழுதவில்லை
என்று கேட்கிறார். அவனை பற்றி எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஐயா. அவன் என்ன பண்ணுறான், ஒன்றுமே படிக்கிறதில்ல, சொல்கிறதே கேட்குறதில்ல, கிளாஸ் கவனிக்கிறதில்ல அப்படின்னு அடுக்கடுக்காக ஒரே கம்ப்ளைண்ட்டு. சரி, நீங்கள் சரண்ராஜின் முந்தைய 3 வகுப்பு மதிப்பெண் அறிக்கை சான்றிதழை எடுத்து பாருங்கள் என்று சொல்கிறார். 3ஆம் வகுப்பில் எழுதியிருக்கிறது சரண்ராஜ் வகுப்பிலேயே முதன்மையான மாணவன். 4ஆம் வகுப்பு சான்றிதழ் எழுதியிருக்கிறது சரண்ராஜ் வகுப்பிலேயே முதன்மையான மாணவன். 5ஆம் வகுப்பு மதிப்பெண் அறிக்கை சான்றிதழ் எழுதியிருக்கிறது சரண்ராஜ் புற்றுநோய் காரணமாக அவருடைய தந்தையை இழந்து விட்டார். அதிலிருந்து தான் அந்த மாணவன் படிப்பில் கவனம் செலுத்துவதில் அவருக்கு குறைபாடு ஆரம்பித்திருக்கிறது. இதை பார்த்தவுடன் ராஜேந்திரன் அவர்களுக்கு கண்ணீர் வருகிறது. அந்த மாணவனுடைய குறை என்னவென்று தெரியாமலேயே நாம் அவனை காயப்படுத்தியிருக்கிறோம் என்று வருத்தப்படுகிறார். தலைமை ஆசிரியரிடம் அவர் ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார். இந்த வருடம் அந்த மாணவன் படிப்பில் சிறந்து விளங்குவான், அதற்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அன்பு அவன் மேலே அவருக்கு ஆரம்பிக்குது. அன்றைய பொழுதிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரண்ராஜை பாராட்டுகிறார், காரணம் இல்லாமல் பாராட்டுகிறார். அவன் நன்றாக படிக்கிறான் என்று சொல்கிறார். இப்படி அவனை ஊக்கப்படுத்த ஆரம்பிக்கிறார். சிறிது சிறிதாக அவன் மனம் மாறுகிறது. அவன் படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஆசிரியர் அந்த மாணவனுக்கு ஒரு தந்தையாக மாறிவிட்டார். இப்பொழுது அந்த அளவுக்கு ஒரு பாசம் அவன் மேல், அவன் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பிரயாசை. அமெரிக்காவிலிருந்து நம்மளை திருமணத்துக்கு யார் கூப்பிடுறா, கொஞ்சம் வயசாகிடுச்சு, மறந்து போயிடுதெல்லாம். அப்புறம் யோசித்து பார்க்குறாரு, ஓ அந்த மாணவன் தான் அனுப்பியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. அவர் அந்த மாணவர் கொடுத்த அந்த வாட்ச் வச்சுருக்கிறார், கை கடிகாரம், அதை கட்டிட்டு போகிறார். அந்த திருமணம் நடைபெறக்கூடிய அந்த ஹால் அவர் போயிடுறாரு. போன உடனே 2 பேர் வந்து அவரை அழைச்சிட்டு போய் முதல் வரிசையில் உட்கார வைக்கிறாங்க. அந்த நாற்காலியில் தந்தை அப்படின்னு ஒட்டியிருக்கு. இவர் அதில் உட்கார்றார். இவரை உட்கார சொல்கிறாங்க, அதில் உட்காந்துருக்கார். திருமணம் நல்லபடியாக நடக்குது. ஆசீர்வாதம் வாங்க டாக்டர் சரண்ராஜும் அவரது மனைவியும் முதல் ஆசீர்வாதம் வாங்க இவர்கிட்ட தான் வராங்க. கண்டுபிடிச்சிடுறார் இவருடைய மாணவரை. இவரும் அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை அளிக்கிறார். அப்போ அந்த டாக்டர் சரண்ராஜ் அவங்க மனைவி கிட்ட ஆசிரியரை அறிமுகப்படுத்துகிறார். ராஜேந்திரன் ஐயா இல்லாமல் இருந்தால் நான் இன்னைக்கு எந்த ஒரு நிலைமையில் இருக்கணும், அந்த நிலைமையில் நான் இல்லாமல் இருந்திருப்பேன். நான் சந்தித்த மனிதர்களிலேயே மிக மிக சிறந்த மனிதர் அப்படின்னு அவருடைய ஆசிரியரை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அப்போது ராஜேந்திரன் ஐயா சொல்கிறாரு, நான் சந்தித்த மாணவர்களிலேயே சரண்ராஜ் போன்ற ஒரு மாணவன் கிடைக்காமல் போயிருந்தால் நானும் ஒரு தந்தையாக மாறியிருக்க மாட்டேன் அப்படின்னு மாணவனை பற்றி அவரும் ரொம்ப பெருமையாக சொல்கிறார். இது மாதிரி ஒரு ஆசிரியராக மட்டுமல்லாமல் ஒரு பெற்றோராகவும் இருந்தால் மிகச்சிறந்த நாளைய சமுதாயத்தை நமது சுவாமிஜி கூறியது போல நம்மளால் உருவாக்க முடியும். நல்வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நமது நூற்றாண்டு துவக்க பள்ளியின் தலைமை ஆசிரியை அம்மையார் திரு கே ரமா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆசிரியர் தினம் கொண்டாடலைனா ஆசிரியர்கள் பணி செய்ய போகிறது இல்லையா? இல்லை அன்னையர் தினம் கொண்டாடலைனா அம்மா தன் கடமையை செய்யாமல் இருக்க போகிறாங்களா? இந்த தினங்கள் கொண்டாடுவதன் மூலமாக மறந்து போன சில விஷயங்களை நம் சமூகத்திற்கு ஞாபகப்படுத்தவும் நம்மை நாமே ஊக்கப்படுத்தி கொள்ளவும் இக்கொண்டாட்டங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. என்னால் முடியும், இது எனக்கு நானே சொல்லிக்கிற வார்த்தை. மற்றொன்று உன்னால் முடியும், இது என்னுடைய மாணவனை பார்த்து நான் சொல்லும் வார்த்தை. ஒரு ஆசிரியராக என்னால் முடியும் என்னால் முடியும் நாம் எத்தனை முறை நாம் சொல்கிறோமோ
அத்தனைக்கத்தனை மாணவன்கிட்ட நம்மளால் உன்னால் முடியும் உன்னால் முடியுங்கிற வார்த்தையை சொல்ல முடியும். இந்த 2 வார்த்தைகளையுமே அடிக்கடி பயன்படுத்தினால் மாயங்கள் நிகழும் நம் வகுப்பறைகளில். 3 கல்வி நிறுவனங்களினுடைய ஆசிரியர்களும் தங்கள் மனதில் பட்டவற்றையும் மாணவர்களுக்கு தாங்கள் கூற விரும்பும் செய்திகளையும் ஒருவர் பின் ஒருவராக வந்து தெரிவிக்கலாம். அனைவருக்கும் எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஏன் அனைவருக்கும் சொன்னேன்னா, நம்ம எல்லார்கிட்டேருந்தும் ஏதோ ஒன்று கற்றுக்கலாம். நமக்கு கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு வயசு முக்கியம் இல்லை, அனுபவம் முக்கியம் இல்லை, கற்றுத்தர விஷயம் முக்கியம், நம்ம கற்றுக்கிறது தான் முக்கியம். ஸோ இது நம்ம மாணவர்கள்ட்டேருந்தும் நம்ம நிறையா கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நாளோட முக்கியத்துவம் என்னவென்றால், எங்களைப் போல ஆசிரியராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நாட்டோட ஜனாதிபதி ஆனார். அதை நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுது. ஒரு எளிமையான திருமந்திர பாடல். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. ஸோ வாழ்க்கையில் தெளிவு அப்படிங்கிற ஒன்று வேணும். நம்மள்ட்ட அறிவு இருக்கலாம், ஆனால் தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் குருனால தான் இருக்கும். அதனால தான் இந்திய பாரம்பரியத்தில் மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா. அறியாமையிலேருந்து நம்மளை ஞானம் என்ற ஒளிக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய டீச்சர்ஸ், தே கன்சிடர் அஸ் காட் லைக். மாலை பொழுதில் என்னுடைய இருக்கும் ஆசிரியர் அனைவருக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஏபிஜே அப்துல் கலாம் தனது நினைவில் கடைசி வரையும் தன் மூச்சில் இருக்கும் வரையும் ஆசிரியர் பணியை செய்தவர். ஆசிரியர் என்பவர் ஒவ்வொரு மாணவரையும் ஒவ்வொரு நாளும் செதுக்கிக் கொண்டே இருப்பவர். Black color is sentimentally bad, but blackboard is makes students life is bright அப்படின்னும் போது அப்போ எங்களுக்கு தோணும், நம்மளுடைய வாழ்க்கை கருமை நிறத்தில் ஆரம்பித்தாலோ கருமை நிறத்திலே முடிஞ்சாலோ நம்ம மூலயமா கற்றுக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே பிரைட்டான ஒரு லைஃப் கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் ஒரு ஆசிரியருடைய மிகச்சிறந்த ஒரு அர்ப்பணிப்பு. உலகின் 2 புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான். பெற்ற பிள்ளைகளை விட தன்னிடம் கற்ற பிள்ளையின் உயர்வை பார்த்து மகிழ்வது ஆசிரியர் இனம் மட்டுமே. இது வெறுங்கை கிடையாது. வெறுங்கை நினச்சின்னா மூடத்தனம். இது விரல்கள் பத்தும் தான் உனக்கு மூலதனம். இதுதான் அந்த அப்பயே பார்த்தோன்னா பிரிட்டிஷ்காரன் காலகட்டத்திலே சுவாமிஜி விவேகானந்தரை பார்க்குறாரு. என்னப்பா இவர் போய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ரொம்ப இதாக பார்க்குறான். எதுவுமே இல்லை. ஆனாலும் அங்கே அமெரிக்காவில் அவருடைய ஸ்பீச்சு எல்லாருடைய மனசையும் கவராரு. அந்த இந்தியாவோட ஒரு மாற்றத்தை என்ன அப்படின்னா ஆன்மீக மாற்றத்தை அப்போதைக்கு கொண்டு வர்றாரு. அது ஒரு முக்கியது. அவர் அன்னைக்கு போட்ட ஒரு வித்து. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபுல்லாக இன்றைக்கி அதோடைய அட்வான்ஸாக போகுது. ஒரு முக்கிய காரணம் நம்ம விவேகானந்தர் சுவாமிஜி உலகம் முழுவதும் பேசப்படுறாரு அப்படின்னா நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய வழிகாட்டுதல். இப்படி ஒவ்வொருத்தரும் சரியான வழிகாட்டுதல் இருந்தால் உங்களாலையும் சாதிக்க முடியும். மீண்டும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினரது உரையினை வழங்கிட நமது சிறப்பு விருந்தினர் ப்ரொஃபஸர் திருமதி பாரதி சந்துரு அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். ஸ்ரீ குருபியோ நமஹா. அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். மாணவர்களே, இன்றைய தினத்தின் நாயகன் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். இவரை பற்றி ஒரு சின்ன இன்சிடெண்ட் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன் இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தப்போ அவருக்கு ஒரு அழைப்பு வருது. எங்கிருந்து அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவிலிருந்து.
அப்புறம் அமெரிக்க அதிபராக இருந்தவர் ஜான் எஃப் கென்னடி, ரொம்ப பிரபலமான ஒரு ஜனாதிபதி அவர் இவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இவரும் கிளம்பி போகிறார் இங்கேருந்து. அப்படி போகும்போது ஒன்றுமில்லை, நம்ம நாடுகளில் வந்து இப்போ முன்னேறிய நாடுகள் வந்து அதுக்கான பல விஷயங்களை முன்கூட்டி திட்டமிடுவாங்க. நிறைய கெடிபிடிகள் இருக்கும், எந்த நேரத்துக்கு வரணும், எங்கே நிற்கணும், எங்கே உட்காரணும், இப்படி பல விஷயங்களை முன்கூட்டியே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தயாரித்து வச்சுப்பாங்க. அதுபடி தான் அவங்க செய்வாங்க. அதில் எந்த மாற்றமும் வரக்கூடாது. இதுதான் அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது. செக்யூரிட்டி ரீசன்ஸ்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் ரொம்ப கெடுபிடியாக இருப்பாங்க. அப்படி தான் ராதாகிருஷ்ணன் வரும்போதும் இருக்குது. வெள்ளை மாளிகைக்குள்ளே அவரை கூட்டிகிட்டு போனோம் கென்னடி. இவர் போய் இறங்கிட்டார். அந்த வெள்ளை மாளிகைக்கு வெளியில் பெரிய புல்வெளி, அந்த புல்வெளிக்கு தாண்டி இவர் ஒரு பக்கமாக கார்ட் ஆஃப் ஆனர் கொடுக்குறாங்க இவருக்கு. நல்ல பேண்டு முழங்க இவரை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. கென்னடியும் இவரும் அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஏற்பாடு. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ராதாகிருஷ்ணன் கென்னடியோடு சேர்ந்து இப்படி திரும்பணும் வெள்ளை மாளிகைக்கு. என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குது, ஆனால் திரும்பலை. நேராக போயிட்டே இருக்கார். இந்த மியூசிக் எதுவும் ஒரு காதில் விழலை. பக்கத்தில் நிற்கிறது கென்னடின்றது ஞாபகத்திலே கூட இல்லை, அவருக்கு உணர்வில் இல்லை. அவர் பாட்டுக்கு அந்த புல்வெளியை பார்த்தார். என்ன தோணுச்சோ தெரியல, நடக்க ஆரம்பிச்சிட்டார். யாருக்கும் ஒன்றும் புரியல, ஒரே பரபரப்பு அங்கே. அந்த கார்ட்ஸ் 2 பேர், கென்னடியோட செக்ரட்டரிஸ் 2 பேர் போய் அவரை தடுத்து இந்த பக்கம் திரும்புங்கன்னு சொல்ல போகிறாங்க. உடனே கென்னடி என்ன பண்ணுறாரு, அவங்கள சைகையால் அப்படி தடுக்கிறாரு. அவரை நிறுத்தாதீர்கள், இட் இஸ் அ ஃபிலாசபர்ஸ் வாக், லெட் ஹிம் வாக், ஐ வில் வெயிட் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. ராதாகிருஷ்ணன் தன் மனம் போன போக்கில் கொஞ்ச நேரம் நடந்துட்டு, அது என்ன சிந்தனை ஓடியதோ அவருக்கு அப்போ தெரியாது. திரும்பி வர வரைக்கும் கென்னடி காத்திருந்து வெள்ளை மாளிகைக்குள் அவரை அழைத்து கொண்டு போனார் என்று வரலாறு சொல்கிறது. இதை வந்து அவங்க பின்னால் ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுக்கிறாங்க. அப்போல்லாம் டாக்குமெண்ட்ரியே ரொம்ப அபூர்வம். அப்படி டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க அமெரிக்க அரசு. அந்த டாக்குமெண்ட்ரிக்கு அவங்க கொடுத்த தலைப்பு ஃபிலாசபர்ஸ் வாக், இதுதான் கொடுக்குறாங்க தலைப்பாக. இந்தியாவிலிருந்து ஒரு ஜனாதிபதி, இந்திய நாட்டை அப்போ பெரிய அளவில் உலகம் மதிச்சதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ தான் சுதந்திரம் வாங்கி சில ஆண்டுகள் ஆகியிருக்கு. ரொம்ப முக்கியமான நாடெல்லாம் கிடையாது. அந்த நாட்டில் இருந்து ஒரு ஜனாதிபதி போகிறாரு. ஒரு ஜனாதிபதியினுடைய வருகை என்று அதற்கு தலைப்பு அவங்க சொல்லலை, ஒரு தத்துவ ஞானியின் நடை என்று அவர்கள் அதற்கு வந்து ஃபிலாசபர்ஸ் விசிட் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு தத்துவ ஞானியின் வருகை என்பதாக அந்த டாக்குமெண்ட்ரிக்கு அவங்க தலைப்பு கொடுக்குறாங்க. அப்படி என்றால் அது இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம் என்று அந்த நாளில் கொண்டாடப்பட்டது. அப்படிப்பட்டவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அந்த தத்துவ ஞானிகளுக்கெல்லாம் திடீரென்று ஏதோ தோணும், ஏதோ சிந்தனையில் அப்படி நடப்பாங்க. அதை கென்னடியும் புரிந்து கொண்டு மதித்தார் என்பது தான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். ராதாகிருஷ்ணனை விட்டுட்டு நம்ம இப்போ ஆசிரியர்கள் தினம் கொண்டாடப்படுவதற்கான பிற காரணங்களுக்கு வருவோம். நல்ல பணியை செய்பவர்கள் மதிக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் அதோட இன்டென்ஷன். ஆசிரியர் பணி என்பது ஒரு அறப்பணி. சில வேலைகளில் தான் சர்வீஸும் நேரடியாக கலந்துருக்கும். மருத்துவ பணி மாதிரி, செவிலியர் பணி மாதிரி ஆசிரியர் பணியும் நேரடியாக மனித உறவோடு, மனிதர்களோடு, குழந்தைகளோடு தொடர்புடைய ஒரு நல்ல ஒரு பணி, எதிர்காலத்துக்கு வித்திடக்கூடிய ஒரு அறப்பணி. அதை வந்து அந்த பணி ஆற்றக்கூடிய ஆசிரியர்களை நாம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கருத்தில் இதை வச்சுருக்காங்க. சரி, என்னுடைய கல்லூரி பணி காலத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்ற சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எனக்கு அப்போ ஒரு 25-26 வயசு இருக்கும். நானே ஒரு இளம்பெண். கல்லூரி பணி, அதுவும் பச்சையப்பன் கல்லூரியில் எங்கள் அப்பா வந்து பயந்து போயிட்டார். ஐயோ, அந்த கல்லூரியா, நிறைய மாணவர்கள், முரட்டு மாணவர்கள், அங்கே போய் எப்படி நீ டீச் பண்ண போகிற, வேண்டவே வேண்டாம், இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னாரு. நான் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டேன். இல்லை, என்னால் முடியும், நான் போகிறேன். போனால் அங்கே முதல் நாள் அனுபவமே எனக்கு இப்படி தான் இருந்தது. நான் வகுப்பில் நிற்கிறேன், இந்த பக்கம் மேடை, எதிரில் மாணவர்கள், எனக்கு பின்னால் ஜன்னல். அந்த ஜன்னல் வழியாக ஒரு கொத்து பட்டாசை கொளுத்தி உள்ளே போட்டாங்க. என் பக்கத்தில் தான் வந்து விழுந்தது. அது எனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான். அப்போ நான் பயத்தை காட்டியிருந்தால் அன்னையோட வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்துடலாம். நான் பயந்தேன்னா அதுதான் நடக்கும். அவங்க மதிக்க மாட்டாங்க. அவங்களோட மதிப்பை சம்பாதிக்கிறதா எனக்கு முக்கியமாக இருந்தது. நான் பயப்படலைன்னு நின்று காட்டணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது என்ன வேணால் செஞ்சுட்டு போட்டோம். எனக்கு பட்டாசுனா சின்ன வயசுலேருந்தே பயம். அதை மறைத்து கொண்டு நான் உறுதியாக நின்றேன்.
அந்த நேரத்தில் எனக்கு உண்மையிலே நான் சுவாமி விவேகானந்தரை நினைத்து கொண்டேன். அவர் தான் பயத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். பயப்படாதீங்க, அச்சம் என்பது எவ்வளவு கொடுமையானது. பட்டாசு என்றால் பயம், இடி என்றால் பயம், இதெல்லாம் கூட நான் அந்த பயங்களெல்லாம் நான் விவேகானந்தரை படித்த பிறகு யோசிச்சு என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறேன். இப்படியாக அந்த ஒரு முதல் அனுபவம் எனக்கு இப்படி தான் இருந்தது. நான் பயப்படவில்லை. அப்புறம் அந்த மாணவர்கள் வாசலில் வந்து நின்னாங்க பார்க்குறதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன். என்னப்பா நான் வந்து அதை கொண்டாடி முடிச்சாச்சா, உள்ளே வாங்க, பாடம் நடத்த போகிறேன் ஆரம்பித்தேன். காமாக ஆரம்பித்தேன். ஸோ இப்படியாக நம்மளுடைய அணுகுமுறை, ஆசிரியர்களுடைய அணுகுமுறையில் அந்த மாணவர்கள்லாம் பின்னால் நான் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது அழுதாங்க. அதை அப்படியே மாற்ற முடியும் நம்மளால். அந்த ரசவாதம் ஆசிரியர்களின் கையில் தான் இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு ஜாலி. இப்போ கல்லூரியில் வந்து பள்ளிக்கூடத்தில் கட்டுப்பாடாக நம்ம வச்சுருக்கோம். கல்லூரி வந்தோடனே அவங்க நினச்சிக்கிறாங்க நினைத்தபடி இருக்கலாம், என்ஜாய் பண்ண தான் காலேஜ் லைஃப். நம்ம சினிமாக்களும் அப்படி தான் காட்டுது இல்லையா, அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு வராங்க. அப்படி அல்ல, அது வாழ்க்கைக்கான முக்கியமான இடம் என்பதை ஆசிரியர்கள் அவங்களுக்கு புரிய வைத்தால் புரிந்து கொள்கிறார்கள். என்னுடைய அனுபவத்தில் அதே போல் மாணவர்கள்கிட்டே நான் நிறைய கற்றுக்கொண்டேன். முதல் அவர் வருவான் 9 மணிக்கு, நான் அவன் கேட்டில் நுழையிறத பார்ப்பேன், கிளாஸில் இருக்க மாட்டான். 10 மணிக்கு அட்டண்டன்ஸ் போடும்போது கிளாஸ்க்குள்ளே வருவான். எனக்கு இது புரிஞ்சதே இல்லை. ஒரு நாள் மெல்ல கூப்பிட்டு கேட்டேன், என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம், உள்ளே வரீங்க ஆனால் வகுப்பில் இல்லையே அப்படின்னு கேட்பேன். கேட்டப்போ அவங்க சொன்ன காரணம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அவங்க வீடுகளெல்லாம் காலையில் எழுந்து அம்மா சமைக்கிற ஒரு நிலைமையே இல்லை. அம்மா வந்து துப்புரவு தொழிலாளராக இருக்காங்க, வீட்டு வேலை செய்கிறாங்க. அவங்க கிளம்பி காலையில் போனால் தான் அவங்க சமைச்சிட்ருக்க முடியாது. இவன் பட்னியோடு வரான், பசியோடு வருகிறான். நேராக கேன்டீனில் போய் 2 இட்லி சாப்பிட்டுட்டு வந்து உட்கார். அவனுக்கு அந்த டைம் எடுத்துக்கிறான். கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த கேன்டீனுக்கு கேன்டீன் அந்த நேரம்லாம் திறக்கிறாங்க மேடம். ஸோ அவனுக்கு வந்து அவன் நடந்துக்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்ச போது எனக்கு அவன் மேலே கருணை தான் பிறந்தது, கோபம் வரல. நான் உடனே போய் எங்களுடைய துறை தலைவர்கிட்ட சொன்னேன், எனக்கு இனிமேல் ஃபஸ்ட் ஹவர் போடாதீங்க, மாணவர்கள் வர்றது ரொம்ப குறைவாக இருக்குது எண்ணிக்கை, எனக்கு அவங்கள அதிகம் எண்ணிக்கையில் பார்க்கணும் வகுப்பில், செகண்ட் ஹவர் போடுங்க அப்படின்னு என்னுடைய நேரத்தை நான் மாற்றிக்கொண்டேன். கருணையோடு பார்க்க வேண்டும் மாணவர்களை, அவருடைய சூழ்நிலையை. எந்த குழந்தை வெளிப்படுத்துகிறதோ, சூடாமணி ஒரு கதையில் அற்புதமாக எழுதிப்பாங்க. சில குழந்தைங்க வெளிப்படையாக தங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. இந்த மௌனம் சாதிக்கிற குழந்தைகளை நீங்கள் அதிகம் சிறப்பாக கவனிக்க வேண்டும். அவர்கள் மௌனத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள எத்தனையோ இருக்கிறது. அவன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சொல்லாத குழந்தையின் அந்த மௌனம் கூட முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய அனுபவங்கள். ஒரு பையன் வந்து நான் ஃபஸ்ட் இயரில் அவனை பார்த்துருக்கேன். அதோடு எனக்கு வந்து என் சீனியர்ஸ்லாம் திடீர்னு ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ நான் சீனியர் ஆகி பிஜி கிளாஸஸ், எம்ஏ கிளாஸஸ் மட்டும்தான் என்னை போட்டாங்க. நான் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் அவனை பார்க்கவே இல்லை. நான் எம்ஏ வரும்போது அந்த பையன் வந்து உட்கார்ந்தான். அப்போ ஒரு நாள் அவன் சொன்னான், நான் ரொம்ப இந்த 2 வருஷம் வந்து எனக்கு நீங்கள் உங்கள் லெக்சர் கேட்காம கஷ்டமாக இருந்தது எனக்குன்னு. என்னப்பா மீதி பேர் எல்லாம் தான் நடத்துகிறாங்க, உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சாதாரணமாக கேட்டேன். இல்லை மேடம், எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை மேடம். என்ன அதிர்ஷ்டம் இல்லை? நான் வந்து வட சென்னையிலேருந்து வரேன், அங்கே வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் வந்து அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் நல்லா நடத்துவாங்க, ஒருத்தர் 2 பேர். ஆனால் 2-3 மாதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஏரியா பிடிக்கலன்னு போயிடுவாங்க, இந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு போயிடுவாங்க. எனக்கு நல்ல டீச்சர்ஸே கிடைச்சதில்லை மேடம். நான் ஃபஸ்ட் இயரில் உங்களை பார்த்தும்போது நினச்சேன், பரவாயில்ல இங்கே காலேஜுக்கு வந்து நமக்கு நல்ல டீச்சர்ஸ்லாம் கிடைச்சிருக்காங்க. ஆனால் அது கூட பாருங்கள் 2 வருஷமாக எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். அவங்ககிட்டே நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னாக்கா, வடசென் ஒரு ஏரியா மோசமாக இருந்தால், மோசம் என்று பெயர் எடுத்தால், அங்கே நல்ல கல்வி கிடைக்கிறது அவ்வளோ அரிய விஷயமாக இருக்கிறது. அங்கே போவதற்கு ஆசிரியர்கள் விரும்புவதில்லை. இந்த மாதிரி ஒரு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற பல கஷ்டங்களை என் மாணவர்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். காலையில் வந்தவுடனே அவங்க சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப டயர்டாக உட்காந்துருப்பாங்க. என்னன்னு கேட்டால், நான் பால் போட்டுட்டு வரேன், ஆவின் பால் வீடு வீடாக சப்ளை பண்ணிட்டு வரேன், வாட்டர் போட்டுட்டு வரேன், வாட்டர் கேன், பேப்பர் போட்டுட்டு வரேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான மாணவர்கள் தான் கல்லூரிக்கு வராங்க, பச்சையப்பன் கல்லூரிக்கு என்பதே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் எங்கள் காலத்தில் இருந்தாப்போல் வீட்டில் பேரண்ட்ஸ் சமைச்சு போடுவாங்க, ஒரு பஸ் பாஸ் வாங்கி கொடுப்பாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் இல்லை. அவர்கள் பகுதி நேர தொழிலாளர்கள் என்ற உண்மை என்னை தாக்கியது. நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் மாணவர்களே. உண்மையிலேயே முழு நேரம் நீங்கள் மாணவர்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது பாருங்கள், மாபெரும் அதிர்ஷ்டம் அது. வேலையும் பார்த்து கொண்டு
வேலையும் பார்த்து கொண்டு படிக்கவும் வேண்டும் என்றால் அந்த வேலையை செய்து அது உடல் உழைப்பு, அப்படியே டயர்டாகிடும். புக்கை எடுத்தால் அப்படி படிக்க முடியும் அவங்களால. அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. உங்கள் ஆசிரியர் ஒருத்தர் சொன்னார், இது ஆசிரியர்களோட பக்கம், நமக்கு கிடைச்சதை மதித்தாதான் அது நமக்கு பயன் தரும். அது ஒரு சின்ன பென்சிலாக இருந்தால் கூட மதிப்போடு பார்க்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அலட்சியத்தை வேறு எதில் வேணால் காட்டுங்க, ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களையோ உங்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகளையோ அதில் அலட்சியமாக இருந்தாக்கா அது கிடைக்காது. பச்சையப்பன் கோயிலில் ஏதாவது கலவரம் நடந்து ரகலை நடந்தால் நேராக வந்து அந்த பெஞ்சை உடைப்பாங்க. அவன் உட்கார்ற பெஞ்ச், ஃபேனை உடைச்சிருவாங்க. அவங்க யூஸ் பண்ணுற ஃபேன். நான் மறுநாள் கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசுவேன், இது யாருக்கு நஷ்டம்? நிர்வாகம் இதை சீர் செய்ய எவ்வளவு நாள் ஆகும்? ரோட்டில் இறங்கினா பஸ்ஸை மறிக்கிறீங்க, கல்லால் அடிக்கிறீங்க, யாருக்கு நஷ்டம்? அந்த பஸ்ஸில் உங்கள் அம்மா கூட போயிட்டுருப்பாங்க. தெரியாத வயது, அந்த 17-18 வயசில் வேகம் இருக்குமே தவிர விவேகம் இருக்காது. நாம தான் சொல்லித்தரணும். ஆசிரியர்களுக்கு தான் பெரிய பொறுப்பு அங்கே இருந்தது. அதை நாங்கள் செய்து கொண்டே தான் இருந்தோம். ஆனால் நல்ல மாணவர்கள் சொன்னால் எடுத்துக்கொள்வார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு கடைசி வரை இருந்தது. எங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருந்தது. ஏனென்றால் அவங்கள் உளவியல் தெரிந்து நாங்களும் நடந்து கொண்டோம். அவங்களை அவமானப்படுத்த மாட்டோம். அவன் ஏதாவது தப்பு செய்தால் நான் கவனித்து கொண்டு தான் இருப்பேன். வராந்தாவில் அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்து கொண்டு தான் போவேன். மற்றவர்கள் இதில் கூப்பிட்டு அவனை கேட்க மாட்டேன், தனியாக கூப்பிட்டு தான் கண்டிப்பேன். பார்த்தேன் நான், நல்லதல்ல உடம்புக்கு, பார்த்து நடந்து கொள், இவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போது செய்வது விளையாட்டாக தெரியலாம், பின்னால் விபரீதமாக முடியும். எனக்கு தெரிந்து உன் முன்னாள் மாணவன் ஒருவன் இப்படி மாட்டிக்கொண்டான் என்று சொன்னால் புரிந்து கொள்வார்கள். தெருவில் இறங்கி கலவரம் செய்வது பெரிய விஷயம் இல்லை. ஒரு போலீஸ் கேஸில் உன் பேர் இருந்தால் பின்னாடி உனக்கு வெளிநாடு போகிற வாய்ப்பெல்லாம் போய்விடும். ஏன்னா அவங்க ரெக்கார்டில் வந்துடும். ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண, அப்போ நல்லவனாகிடுவேன். நீ நல்லா ஹையர் ஸ்டடீஸில் நல்லா படிச்சிருப்பேன். ஆனால் அதில் பேர் இருந்தால் பல வாய்ப்புகள் போயிடும். இதை சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான், நிறுத்திடுவான், போக மாட்டான். எடுத்து சொல்வது தான் ஆசிரியர்களுடைய வேலை. சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அங்கே அவர்களிடமிருந்து நான் கற்றதும் அதிகம். அவர்களை ஓரளவு என்னால் முடிந்த அளவு வழிநடத்திருக்கிறேன் என்று தான் நம்புகிறேன். இது என்னுடைய ஆசிரிய அனுபவம். என்னுடைய 3வது அனுபவம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு தொடங்கியது. மாநகராட்சி பள்ளிகளில் மாண்டிசரி வகுப்புகளை நடத்துகிற ஒரு அம்மையார் என்னை கூப்பிட்டு அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கோன்னு கொடுத்தாங்க. ஸ்ரீ ராமச்சரண் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்று பெயர். அதில் எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்கு மாண்டிசரி மெத்தட் என்ற ஒரு பர்டிகுலர் மெத்தடில் அவங்க டீச்சிங் பண்ணுறதுக்கான ஒரு பண்ணி வச்சுருக்காங்க. 15 ஸ்கூல்கள். இப்போ நாங்கள் கண்ணகி நகரில் கூட போயிட்டோம். 17 ஸ்கூலில் இருக்கோம், 3 அரசு பள்ளியில் இருக்கோம், பால்வாடியிலலாம் இருக்கோம். அது வளர்ந்து கொண்டே போகிறது. அதில் ரொம்ப வித்தியாசமான கல்வி முறை அது. ஆசிரியர்கள் குரல் எடுத்து பேசுவதே கிடையாது, குழந்தைகளை கண்டிப்பதே கிடையாது, அமைதியாகத்தான் கையாளுகிறார்கள். அந்த குழந்தை கேட்கிறது. என்ன இது வித்தியாசமாக இருக்கேன்னு நான் கேட்டேன். ரெஸ்பெக்ட் த சைல்டு, அது எங்கள் குறிக்கோள் என்று அந்த டீச்சர் சொன்னார்கள். ரெஸ்பெக்ட் த சைல்டு, அன்பு காட்டு குழந்தைகளிடம் என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் மரியா மாண்டிசரி என்ற அம்மையார் சொல்லியிருக்கிறார், குழந்தைகளை மதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மதிப்போடு பாருங்கள், அது பயன் தரும். அப்படி தான் இருக்கிறது. அந்த குழந்தை அழும். முதல் 2 மற்ற ஸ்கூல்லலாம் குழந்தைங்க சேர்த்த உடனே ஒரு வாரம்லாம் அழுதுட்ருப்பாங்க. ப்ரைமரி ஸ்கூல் ஹெச்எம்க்கு தெரியும் அந்த அனுபவம். எங்கள் மாண்டிசரி கிளாஸில் 2 நாள் அழுவாங்க, 3ஆம் நாள் டீச்சர் பக்கத்துலேயே உட்காந்துப்பாங்க. என்ன காரணம், என்ன மேஜிக்னா, அவங்க அழும்போது இந்த டீச்சர் கிட்ட போய் என்னம்மா ஏன் அழற, அழாத, அம்மா வந்துடுவாங்க, எந்த சமாதானமும் சொல்ல மாட்டாங்க, அழவிடுவார்கள். அழுகை என்பது ஒரு வெளிப்பாடு. அந்த குழந்தை வீட்டிலேருந்து வேறு சூழ்நிலைக்கு வந்திருக்கு, அதனால் அழுது. இது புரிஞ்சுக்கணும். நம்ம அதில் தலையீடு செய்தால் அந்த குழந்தை அதை விரும்புவதில்லை. ஆக்சுவலாக குழந்தைக்கு பிடிக்காது, நமக்கு அது தெரிய மாட்டேன். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம சமாதானம் சொல்வதை தான் அந்த குழந்தை எதிர்பார்க்குதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? குழந்தை உளவியல் முற்றிலும் வேறானது, அதற்கு பிடிக்காது. இந்த டீச்சர் ஒன்றுமே சொல்லவில்லை, அப்பப்போது ஒரு கருணை பார்வையை பார்த்து விட்டு வேலையை பார்த்து கொண்டு போகிறார் என்பது அந்த குழந்தைக்கு ஒரு அஷ்யூரன்ஸ். இவங்க நம்மளை தொந்தரவு செய்ய மாட்டாங்க. பக்கத்தில் மெல்ல 3ஆம் நாளே உட்காந்துக்கும். 4ஆவது நாள் அந்த மெட்டீரியலை எடுத்து மீதி குழந்தைகளைப் போல பணி செய்ய ஆரம்பிக்கும். வண்ண வண்ணமான மெட்டீரியல்கள் வகுப்பு முழுக்க இருக்கும். அதை எடுத்து அந்த குழந்தைகள் ஒரு பாயை போட்டுக்கொண்டு அமர்ந்து அமைதியாக செய்வார்கள். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 3 வயது குழந்தை, 4 வயது குழந்தை, ஆனால் ஒரு சின்ன சத்தம் கூட இருக்காது.
அவர்கள் எல்லோரும் சீரியஸாக அவங்களுடைய எஜுகேஷனை பண்ணிகிட்ருக்காங்க அந்த மெட்டீரியலை வச்சுக்கிட்டு. ஏன்னா அது அவங்களுக்கு மனசுக்கு பிடித்தது. செயற்கையான எதுவுமே அங்கே இல்லை. அவங்க உளவியல் தெரிந்து அவங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான வடிவமைக்கப்பட்ட ஒரு பொருட்களோடு அவங்க வேலை செய்கிறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது இங்கிலீஷில் படிக்கிறாங்க, தமிழில் படிக்கிறாங்க, எழுதுகிறாங்க, அரித்மெட்டிக் பேசிக்ஸ் எல்லாம் தெரியுது. எல்லாத்தை விட நல்ல குடிமக்களாக உருவாகிறார்கள். அந்த பொறுமை, நிதானம், அது ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ ஒரு அமேசிங் சேஞ்ச் இன் தெம் நான் பார்க்குறது. இது கண்ணால் பார்த்த பிறகு இதை விடக்கூடாது. இது எனக்கு எவ்வளோ பல வேலைகள் இருந்தால் கூட அது நடுவில் இதை நாம் எடுத்து நடத்தணும்னு நடத்திட்டுருக்கோம். நேற்று கூட காக்னிசென்ட் என்ற ஒரு நிறுவனம் எங்களை கூப்பிட்டு ஏதோ சிறப்பெல்லாம் செஞ்சாங்க, எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு. அந்த நிறுவனத்துக்கு போகும்போது எனக்கு கென்னடி ஞாபகம், எனக்கு வந்து ராதாகிருஷ்ணன் ஞாபகம் வந்தது. அங்கே போகும்போது உள்ள கேட்டில் ஒரு பாஸ் கொடுக்குறாங்க, ஆதார் கார்டு கேட்குறாங்க, இங்கே உட்காருங்கிறாங்க, 2 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம், உங்களுக்கு 5 நிமிஷம் டைம், நீங்கள் இவ்வளோ தான் பேசணும், நீங்கள் இங்கே நிற்கணும். ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டே இப்படி இருந்தால், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு போன நம் தத்துவ ஞானி அதையெல்லாம் இப்படி துறந்து விட்டு அவர் போனார் பாருங்கள். அதில் இந்திய நாட்டின் பெருமை இருக்கிறது என்றுதான். மாணவர்களே, ஆசிரியர்கள் நமக்கு கிடைத்த அரிய பொக்கிஷங்கள். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் அரியது. அதை நாம் மரியாதையோடு பார்த்தால் அது பயன் தரும். இதையே தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நமது சிறப்பு விருந்தினருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்வு. மாலை அணிவித்து மரியாதை செய்ய உயர்நிலைப்பள்ளி மாணவர் செல்வன் சந்திரன் அவர்களை அழைக்கின்றேன். தொடர்ந்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்க நமது இல்லத்தின் திரு செயலர் மகராஜ் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆசிரியர்களுக்கான வாழ்த்தினையும் ஆசியினையும் வழங்கி அருளுமாறு நமது இல்லத்தின் சுவாமிஜி பெருமக்களை சிரம் தாழ்ந்து பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக சுவாமி ஞானஸ்வரூபானந்தஜி மகராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஒவ்வொரு சாதனையாளர் பின்னாலேயும் ஆசிரியர்கள் இருக்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம நிறைய விஷயங்களை நாம் ஆசிரியர்கள் எடுத்திடும். சிறந்த சொற்பொழிவாற்றிய அவர் நம்ம சீஃப் கெஸ்ட் அவர்களிடம் கேட்டோம். ஒரு சில கருத்துக்களை மாணவர்கள் சம்பந்தமாக சொல்ல விரும்புகின்றேன். பழைய முறையில் எப்படி ஆசிரியர் மாணவர் உறவு இருந்தது என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மாறிடுச்சு. முக்கியமாக இந்த கொரோனா காலத்துக்கு பின்னால் ரொம்ப மாறிடுச்சுன்னு தோணுது. ஏன்னா ஆசிரியர் எல்லாமே படித்து பாஸ் பண்ணிட்டு வரலான்ட்டு ஒரு நிலைமை வந்துருச்சு. ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னதை கவனிச்சிருப்பீங்க. அவங்க இப்போ குறிப்பிட்டாங்க, மாணவர்களை மதிக்க வேண்டும் அப்படின்னு. அதையும் மாணவர்கள் திருப்பி செய்யணும். மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். ஒரு பொருளுக்கு மதிப்பு கொடுத்தா தான் நீ அதுக்கு அதனுடைய பயனை நீ அனுபவிக்க முடியும். மதிப்பில்லாத பொருளை தூக்கி போட்டு போயிடும் இல்லையா? ஆசிரியர்கள் மதிப்புக்குரியவர்கள். ஒரு ஆசிரியர் குறிப்பிட்ட மாதிரி மாதா பிதா குரு தெய்வம், இவங்களாம் உங்களுடைய வெல்விஷர்ஸ். இவங்க இல்லாமல் நம்ம வாழ்க்கையே கிடையாது. தாய் தந்தை இல்லாமல் நம்ம உடம்பு கிடையாது. ஆசிரியர் இல்லாமல் அறிவு கிடையாது. கடவுள் இல்லாமல் முக்தி கிடையாது, விடுதலை கிடையாது. அதனால் இவங்க எல்லோரும் ரொம்ப, யாரையும் நீங்கள் தவிர்க்க முடியாது. அதனால் எல்லாத்தையும் நீங்கள் மதித்து உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். இந்த மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு தாய் தந்தையர்கள் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்த பின்னால் ஆசிரியர் குறிப்பிட்ட மாதிரி ஆசிரியரே தாயும் தந்தையுமாக இருக்கிறார்கள். அதனால் உங்களுடைய
மதிப்பை பொறுத்து உங்களுடைய கல்வி அமையும். எதற்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது பலன் அளிக்கும். இன்னொரு விஷயம், நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு உறவு இருக்குது இல்லையா, தாய் தந்தையர் மகன் மகள் என்ற உறவு. ஸோ ஆசிரியர்களிடத்துலேயும் ஒரு உறவை வளர்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆட்டிடியூடு யூ மஸ்ட் ஹேவ் த ரைட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் டீச்சர்ஸ். எது மாதிரி ஆட்டிடியூட்? அதை ஒரு தாயார் நினைக்கலாம், தந்தையார் நினைக்கலாம், அல்லது கடவுளாக நினைக்கலாம். இப்போ ஆன்மீகத்தில் வந்து அந்த மந்திர தீட்சை கொடுக்கும் பொழுது கூறுவார்கள், குருர் பிரம்ம குருர் விஷ்ணு குரு தேவு மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம்பிரம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவே கடவுள், கடவுள் குருவாக வருகிறார். இந்த ஆன்மீகத்துக்கு நம்ம வழிகாட்டுற ஆசிரியர் நமது குரு என்று சொல்கிறோம். அது மாதிரி இந்த செக்குலர் எஜுகேஷன்ஸ் பரா அபரா வித்யான்னு சொல்லுவாங்க. ஒன்று உலகியல் பற்றிய அறிவை கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள், இறைவை பற்றிய அறிவு வழிகாட்டுதல் செய்பவர்கள் குரு. ரெண்டு பேரும் முக்கியம். இந்த அறிவும் தேவை, அந்த அறிவும் தேவை. இந்த அறிவு வாழ்க்கைக்கு தேவை, அந்த அறிவு வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவை. அதனால் ஸோ ஆசிரியர்கள் பற்றி ஒரு மரியாதை மட்டும் இல்லை, ஒரு உறவு இருக்க வேண்டும். ஆனால் நிறைய நம்ம செய்திகள்லாம் பார்க்குறோம், மாணவன் வந்து ஆசிரியரை வந்து பல விதத்தில் துன்புறுத்துறான்னு கத்தி கூட குத்துறான் ஆசிரியர். மரியாதை இல்லாங்கிறது அது வேறு விஷயம். இது மாதிரி வன்முறையில் மாணவர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் எது மாதிரியான கல்வியை பெறுவார்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் ஆசிரியர்கள் அடித்தா அதை தவறாக எடுத்துக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு வேளை நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது உங்களை அப்படியே விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. எதுவும் திட்டாமல் எதுவும் தண்டிக்காமல் ஆசிரியர்கள் உங்களை விட்டாங்களா, யார் அடிப்பா? போலீஸ்கார் அடிப்பான். சமுதாயத்தில் நீங்கள் சமுதாயத்தில் வாழ போகும்பொழுது போலீஸ்கார்ட்ட அடி வாங்குவீங்க, பொதுமக்கள் அடிப்பாங்க உங்களுடைய பிஹேவியர் பார்த்துட்டு. அதனால் ஆசிரியர்களை மதித்து உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம், கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மகாராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது சுவாமி தத்பிரபானந்தஜி மகாராஜ் அவர்களை பணிவன்புடன் வரவேற்று மகிழ்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரே நாளில் ஆசிரியர்களை பற்றிய கருத்துக்கள் இங்கே குவிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை ஸ்டாக்காக வச்சுட்டு வருஷம் முழுக்க ஓட்டணும். ஒரு ஆசிரியரோட கடமை என்ன அப்படின்னாக்கா, ஒரு சிறந்த மாணவனை உருவாக்க வேண்டும். சிறந்த மாணவனைன்றதை விட சிறந்த மனிதனை உருவாக்க வேண்டும். அவனிடம் ஒரு மனிதனுக்குரிய அத்தனை பண்பு நலன்களும் இருக்க வேண்டும். அவன் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மறை எண்ணங்கள் வேண்டும், வாழ்க்கையில் உண்மையாக உழைக்கணும், எங்கே ஏமாற்ற, இது மாதிரி என்னென்னலாம் ஒரு மாணவனிடம் எதிர்பார்க்கிறாரோ ஆசிரியர், முதலில் அவர் அத்தனை குணநலன்களையும் பெற்றிருக்கும். பி அண்ட் மேக். சுவாமி விவேகானந்தர் அழகாக சொல்வார், ஆகுக ஆக்குக. ஸோ ஆசிரியரோட கடமை, மற்ற ஒரு மெக்கானிக் வந்து எப்படியோ ஏதோ மனசில் வச்சுட்டு வேலை பண்ணிட்டு போயிடலாம். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஏதோ மனசில் வச்சுட்டு ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் ஒரு ஆசிரியர் மட்டும் மன தூய்மையோடு என்னென்னலாம் அந்த மாணவனை எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படி அவர் ஆகணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அங்கு அதற்குரிய வேல்யூ இருக்கும். அது அப்படியே பிரதிபலிக்கும் மாணவனிடம் என்று சொல்லி சுவாமி விவேகானந்தரின் மந்திரமாகிய பி அண்ட் மேக், ஆகுக ஆக்குக என்ற அந்த ஒரு மந்திரத்தை ஆசிரியர்கள் மனதில் வைத்து கொண்டு இந்த தெய்வ செல்வங்களுக்கு உங்களுடைய சேவைகளை அருமையாக செய்து வருகிறீர்கள். அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம். மகாராஜ் அவர்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து நமது உயர்நிலைப் பள்ளியின் காப்பாளர் மகாராஜ் சுவாமி திவ்ய தர்மானந்தஜி மகாராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Jai Sri Ramakrishna. My humble pranams to most revered Srimad Swami Dharmishtananji Maharaj, Srimad Swami Jnanaswarupananji Maharaj, Srimad Swami Tyagarajan Maharaj, all the teachers
present here, my namaskars to all of you, and my namaskars to devotees, volunteers who have assembled here, and my best wishes to all the students here. Wish you all happy Teachers' Day. Celebrating Teachers' Day is essential to recognize the vital role teachers play in shaping our lives and society. By acknowledging their hard work, dedication, and passion, we inspire future generations to value education and respect the teaching profession. Teachers' Day, celebrated on September 5th, holds immense importance for several reasons. Number one, honoring Dr. Sarvepalli Radhakrishnan's legacy. September 5th marks the birth anniversary of Dr. Sarvepalli Radhakrishnan, a renowned Indian philosopher, statesman, and educationist. He was a strong advocate for education and believed in the power of teachers to shape society. Number two, recognizes teachers' contributions. Teachers' Day acknowledges the tireless efforts, dedication, and hard work of teachers in shaping young minds and building a better future. Number three, boosts teacher morale. Celebrating Teachers' Day motivates teachers, boosts their morale, and encourages them to continue their good work despite the challenges they face. Number four, emphasizes the value of education. Teachers' Day highlights the importance of education in personal and social growth, emphasizing the role of teachers in imparting knowledge and skills. Number five, fosters student-teacher bonds. The day encourages students to express gratitude and appreciation for their teachers, strengthening the bond between them. Number six, inspires future teachers. By recognizing the contributions of teachers, we inspire young people to consider teaching as a career, ensuring a steady supply of dedicated educators. Number seven, the teachers promotes community involvement. Teachers' Day encourages community involvement in education, promoting a sense of ownership and responsibility among stakeholders. Celebrating Teachers' Day is essential to recognize the vital role of teachers play in shaping our lives and society. By acknowledging their hard work, dedication, and passion, we inspire future generations to value education and respect the teaching profession. Thank you, Jai Ramakrishna. ஸ்ரீ மகாராஜ். அடுத்ததாக சுவாமி பிரம்மஞானானந்தஜி மகாராஜ் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றேன். ஜெயராமகிருஷ்ணா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டீச்சர்ஸ் டே விழா முன்னிட்டு நம்ம இங்கே எல்லாரும் கூடியிருக்கிறோம். நம்ம இன்றைக்கி பல பேர் டீச்சர்ஸை பற்றி பல கருத்துக்கள் இன்றைக்கி நம்ம பகிர்ந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான பதிவாக நான் இதை சொல்கிறதுக்காக விரும்புகிறேன். கல்விக்கு அழகு கசடு அறமொழிதல். இது யார் சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியுமா? சத்தமாக. அதிவீர ராமபாண்டியன் வெற்றி வேக்கையில் சொல்லியிருக்காரு. கல்விக்கு அழகு கசடு தர அற மொழிதல். அதாவது நீங்கள் கற்கின்ற கல்வி அறத்தை நிலைநாட்டி பின்னாளில் உங்கள் வாழ்க்கை அமைவது. இப்போ ஆசிரியர்கள் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் பாடம் நீங்கள் படித்து முடித்த பிறகு பள்ளிகளை விட்டு அடுத்த பகுதிகளுக்கு போகும்போது இதே ஆசிரியர்கள் உங்கள் கூட வரமாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு சொல்லி கொடுத்த கல்வி இருக்கும்.
ஆசிரியர்களுக்கு ஒரே உதாரணமாக நம்ம அவங்கள என்ன சொல்கிறோம்னா, நம்ம வாழ்க்கைக்கு அவங்க தான் ஏணிப்படிகள். இப்போ உயரமாக நம்ம இங்கே புகைப்படங்கள்லாம் வச்சுருக்கோமா இல்லையா? இருக்கா இல்லையா? வரிசையாக புகைப்படங்கள். இது இப்போ பார்க்கறதுக்கு உயரத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஏணிப்படிகள் தேவைப்பட்டுச்சு. அந்த ஏணிப்படியில் தாங்கி நின்ன பிறகு தான் இந்த ஃபோட்டோ எல்லாம் உயரத்துக்கு வந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ஏணிப்படி இருக்கா இல்லையா இந்த இடத்துல? ஆனால் உயரத்துக்கு போன புகைப்படங்கள் இருக்குல்ல. அது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு ஆசிரியர்கள் இருக்கின்ற ஏணிப்படிகளை தாங்கி நம் வாழ்க்கையை எங்கே ஏற்றுறாங்க? உயரத்துக்கு ஏற்றுறாங்க. திருக்குறளில் கல்வின்னு ஒரு அதிகாரம் உண்டு, தெரியுமா? அந்த அதிகாரத்தில் ஒரு திருக்குறளில் நாம் கற்ற கல்வி 7 தலைமுறைக்கு நம்ம கூட வரும். ஆனால் இந்த தலைமுறையில் மட்டும் நாம் கற்ற கல்வி எத்தனை தலைமுறைக்கு வரும்? 7 தலைமுறைக்கு வரும். அப்போது நம்ம கூட படித்த கல்விக்கு உதவியாக இருந்த ஆசிரியர்களை நம்ம இந்த ஜென்மத்தில் தான் பார்க்குறோம், இதே பள்ளிகளில் இப்போ பார்க்குறோம். ஆனால் அடுத்த ஜென்மத்தில் நம்ம இதே பள்ளிகளில் இதே ஆசிரியர்கள் வருவார்னு தெரியாது. ஆனால் கல்வி எப்படி வருது? 7 ஜென்மத்துக்கு நம்ம கூட கல்வி வரும். அப்படி அந்த கல்வியான சிறப்பு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் என்றைக்கு இருப்பாங்க. இந்த உலகம் எவ்வளோ நாள் இருக்கும் வரை கல்வியும் இருக்கும். எங்கெல்லாம் கல்வின்னு ஒன்று இருக்கோ அங்கெல்லாம் ஆசிரியர்கள் இருப்பார்கள். ஆசிரியர் அல்லது குரு நம்ம சொல்கிற வார்த்தைகள். ஆசிரியர்களுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிந்த ஒரு முதியவர் சொன்னது, ஆசு என்றால் குற்றம் அல்லது களங்கம், ரியர் என்றால் தவிர்த்தல். நமக்குள்ளே இருக்கிற குற்றத்தையும் நமக்குள்ளே இருக்கிற அழுக்கையும் நிவர்த்தி செய்வது ஆசிரியர்கள். இன்னைக்கு நீ படிக்கிற, சரியா? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்க, சரியா? ஆறுவது சினம்னு நீ பரீட்சையில் எழுதுனா உனக்கு 2 மார்க் தரமா இல்லையா? அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி? அதை நாம் ஆசிரியர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை ஆசிரியர்கள் திறம்பட உங்களுக்கு சொல்லித்தராங்க. ஆனால் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை பயணத்தில் எப்போயுமே ஆசிரியர்களில் பின்னால் திரும்பி பார்ப்பதற்காக தான் சிறந்த நாள். ஆசிரியர்களுக்கு எப்போயும் ஒரு ஆசை உண்டு. நீ பின்னாலையில் பெரிய ஆளான பிறகு நீ அவரை திரும்ப போய் பார்க்குற தெரியுமா? அதுதான் ஆசிரியர்களுக்கு கொடுக்கிற மிக சிறந்த பரிசு. சார், நான் உங்கள்கிட்ட நான் படித்தேன், 6வது படிக்கும்போது 10வது முடிக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்துல படித்தேன். ஆனால் நான் காலேஜ் முடித்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நீங்கள் இங்கே இருக்கிறதா கேள்விப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு அவர் வீட்டுக்கு போய் அல்லது அவர் பள்ளிகளில் போய் நீ பார்க்குற தெரியுமா? அதுதான் அவருக்கு கொடுக்கின்ற சிறந்த பரிசு. ஸோ நம்ம வாழ்க்கையில் மேலும் ஏறுவதற்கு ஆசிரியர்கள் துணையும் தெய்வத்தோட அருளும் நமக்கு இந்த ஒரே இடத்துல கிடைச்சிருக்கிற பாக்கியம் மிகவும் அரிதான ஒரு விஷயம். இதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். மகராஜ் அவர்களின் பொற்பாதங்கள் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். ஜெயராமகிருஷ்ணா. ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல நிறைய பேர் பேசுனத நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லையா? ஆசிரியர்களை பற்றி மாணவர்கள் யாரும் பேச மாட்டீங்களா? யாரோ ஒரு மாணவராக 2 வார்த்தை சொல்லலாமே. வாங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஹோம்லேருந்து ஒருத்தர், பேக் ஹோம்லேருந்து ஒருத்தர். ஒன்று நீங்கள் வாங்க, இல்லை நானே கூப்பிடுவேன். மைக்கு. ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். எனக்கு தினைக்கும் சொல்லிக் கொடுக்குற சாருங்களுக்கு
அப்புறம் எனக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குற சாருங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லா சாரும் ரொம்ப சூப்பராக சொல்லித் தரீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேக்கோமில் இருந்து யாராவது இன்னொருத்தர் இருந்துச்சு. சரி கொடு. சரி வா 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 பரவாயில்ல. ஒரு நிமிஷம் பேச. நானும் ஒரு நிமிஷத்தில் பேசி முடிச்சிடுறேன், பயப்படாதீங்க. சரியா? அனைத்து ஆசிரியர்களுமே என்ன ஹாப்பி டீச்சர்ஸ் டே. நான் முன்னே படித்த ஸ்கூலில் இவெல்லாம் சொல்லியே தர மாட்டாங்க. வருவாங்க, இந்த இந்த கணக்கு போடுப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. தமிழ் சார் அப்படியே இந்த பத்தியை படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அங்கே ஸ்கூலில் இருக்கவங்களாம் சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லாத எல்லாத்தையும் புரிகிற மாதிரி சொல்லித்தராங்க. அதனால் இந்த ஆசிரியர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. பேக்கோம் பாய்ஸ் யாராவது? யாரோ ஒருத்தர் வா. வா. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. நம்ம மாணவர்களான நம்ம வந்து உயர்த்துக்கணும்னா எல்லாருக்கும் ஆசிரியர் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. முதல்ல நம்ம மாணவர்களான நம்ம எல்லாரும் ஆசிரியரை மதிக்க கற்றுக்கணும். ஆசிரியரை மதித்தா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். தேங்க்யூ சார். நன்றி. பெரியவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த சிறந்த நாளுக்கான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல விஷயங்கள் கிட்டத்தட்ட 20 பேர் இன்றைக்கி பேசியிருக்காங்க. எல்லோரும் எதை பற்றி சொன்னாங்க? ராதாகிருஷ்ணன் பற்றி சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா? ஆசிரியர்கள் பற்றியும், ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும், அப்புறம் மாணவர்கள் பற்றி மாணவர்கள் எப்படி இருக்கணும், இதை அவங்கவுங்க கோணத்தில் சொல்லியிருக்காங்க இல்லையா? கடைசியாக நாம் என்ன கற்றுக்குறோங்கிறது தான் இன்றைக்கி நல்ல நாளில். மாணவர் சொன்னது தான் உண்மை. ஆசிரியர்கள் நம்ம நிறைய பேர் சொன்னது தான். ஆசிரியர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ளணும். அப்பா அம்மா இல்லைன்னா இந்த உடம்பு இல்லை, ஆசிரியர் இல்லைன்னா இந்த சமுதாயமே இல்லை. இந்த சமுதாயம் ஒரு சீராக போயிட்டுருக்குன்னு அதுக்கு யார் காரணம்? அந்த ஆசிரியர்கிட்ட ஈவன் சாதாரண மக்கள் கூட எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு சான்றோர்கிட்டயோ ஆசிரியர்கிட்டயோ குருகிட்டயோ தான் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அது பள்ளிக்கூடங்களில் காலேஜில் அது முறைப்படி கொடுத்து இப்படி தான் நம்முடைய மனித வாழ்க்கை இருக்கணும், மாணவ பருவம் இப்படி இருக்கணும், வயதானக்கப்புறம் இப்படி இருக்கணும், சமுதாயத்தில் நமது கடமைகள் இந்த ஏஜில் இப்படி உள்ள இருக்குது, இதெல்லாம் நம்ம பின்பற்றணும், அதை நல்லா மனசில் பதிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போகிறோம். வெறும் மார்க் வாங்கி நான் இந்த கிளாஸ்லேருந்து அதில் அதிலிருந்து மேலே ஒரு ஜாப் கிடச்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், கல்வி எதுக்காக சாமிஜி கூறியது போல் நமக்குள்ளே இருக்கிற அந்த சிறந்த பண்புகளை வெளிக்கொள்வது தான் கல்வி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். அந்த சிறந்த குணங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு யார் துணை தேவை? நமக்கு ஆசிரியர்கள் தான். அவங்க இல்லைன்னு ஒன்றுமே இல்லை. உனக்கு சொல்லித்தரலன்னு நீ எங்கே இருப்ப? விலங்குக மாதிரி நம்ம இருந்துருவோம். சாமி சொன்ன மாதிரி ஏணி, நம்ம உயரத்துக்கு கொண்டு போகிற ஏணி, அவங்க நம்மளை மேலே கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அந்த கடந்து வந்த அந்த ஏணியை மறக்கலாமா? ஒரு மாடிக்கு போகணுன்னா படி ஏறி போகிறோம். மாடிக்கு போயிட்டு அந்த படி எல்லாத்தையும் மறந்துடலாமல், அது எனக்கு தேவையில்லை, நான் மேலே வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? அதுதான் நம்மளை அங்கே கொண்டு போகுது. அப்பேற்பட்ட ஒரு மகத்தான பணி ஆசிரியர்கள் செய்கிறார்கள். சிறந்த ஆசிரியராக இருந்ததுனால தான் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் ஒரு ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடி கொண்டு வருகிறோம். அந்த ராதாகிருஷ்ணன் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களால் ரொம்ப ஈர்க்கப்பட்டவர். ராமகிருஷ்ண மடங்கள் பல மடங்களுக்கு விஜயம் செய்திருக்கிறார்.
குறிப்பாக சுவாமி ரங்கநாதனஞ்சுக்கிட்ட அவர் ரொம்ப நெருக்கமாக பழகியிருக்காங்க. அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் சரி, சாமிஜி டெல்லி ஆசிரமத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அவர் ஓடி வருவார். சாமிஜி ஃபோன் பண்ணி கூப்பிட்டா ராதாகிருஷ்ணன் ஓடி வந்து இருப்பார். 2 வாட்டிக்கு மேலே சொல்லியிருக்கிறாரு சாமிஜிக்கிட்ட, சாமிஜி உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு இருக்கிறார். யார் சொல்லியிருக்காரு? ராதாகிருஷ்ணன் சுவாமி ரங்கநாதனஞ்சு மகாராஜுக்கிட்ட. முதல் வாட்டி கேட்கும்போது, என்ன எதுக்காக பொறாமை, நீ தானே பிரசிடெண்ட் ஆஃப் த நேஷன், கிரேட் நேஷன், என்ன பார்த்து ஏன் நீ பொறாமப்படுறேன்னு. இல்லை, இருந்தாலும் உங்கள் மாதிரி ஒரு வாழ்க்கையை, இந்த நாட்டுக்கே தியாகம் பண்ணுற ஒரு வாழ்க்கை எனக்கு அமையலையேன்னு சொல்லி எனக்கு பொறாமையாக இருக்குன்னு இருக்கிறார். ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கார். அவர் ரெக்கார்டெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமாக இருந்திருக்காங்க. அந்த புகைப்படம்லாம் இன்றைக்கி அவருடைய ஸ்பெஷல் டேனதுனால அவங்க 2 பேர் இருக்கிற புகைப்படம்லாம் வந்திருக்கு. அவருடைய யாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார்? நம்முடைய பழங்காலத்தில் தேச தலைவர்கள் பல பேர் விவேகானந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டனர். இவரும் விவேகானந்தர் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு நம்முடைய பாரதத்தின் கலாச்சாரம், வேத இதிகாசங்களுடைய கருத்துக்களை கிரகித்து தன்னை மறந்த ஒரு பிலாசபராக உயர்ந்த ஒரு உலகத்துக்கு வந்தது அம்மா சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவிலேயே அந்த இயற்கையை பார்த்து மனசுக்குள்ளே ஒரு தெய்வீக எண்ணம் வந்ததுனால தான் எங்கே இருக்கிறோங்கிற எண்ணத்தையே மறந்து அவர் போயிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையாளர் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கணும். அவர் யார் ஐடியலாக எடுத்து, யார் ஒரு ஐக்கான் எடுத்திருக்கிறார் விவேகானந்தர், அவரையும் நம்மளுடைய ஒரு நாயகனாக எடுத்து நம்ம இருக்கும்போது நமது வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம உயரத்தை தொட முடியும். இத்தனை கோடி மக்கள் எல்லாம் உயரத்தை தொட முடியுமானா எல்லாராலையும் தொட முடியும். ஒரு கிளாஸில் 400 மேலே மார்க் வாங்கணுன்னு எல்லாராலையும் வாங்க முடியும், தப்பு கிடையாது. ஆகவே யாருமே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாமல், இந்த அம்மா சொன்ன மாதிரி என்னால் முடியும்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அதே போல் ஆசிரியர்களும் சாதாரண மாணவர்களை உன்னால் முடியும்னு ஆசிரியர்கள் சொன்ன மாதிரி சொல்லணும். அம்மாவுக்குடைய பாரதி அம்மாவுடைய பேராசிரியர் இருந்திருக்காங்க இல்லையா, பச்சைப்ப கல்லூரி நம்ம அடிக்கடி பார்ப்போம் இல்லையா, பஸ் கண்ணாடி உடைப்பு, பச்சைப்ப கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம், இப்படியெல்லாம் அப்பப்போ வரும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அம்மா 25-26 வயசுலேயே கல்லூரி ஆசிரியர் போகும்போது முதல் நாள்லேயே பட்டாசு கொளுத்தி பயமுறுத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க அன்றைக்கி பயப்படலை. என்ன பண்ணாங்க, இந்த மக்களை உயர்த்தணும், அதுக்காக என்ன தியாகம் பண்ணுறேன்னு சொல்லி அன்றைக்கி ஆரம்பித்த அவங்க பயணம் இன்றைக்கு தொடர்ந்துட்டுருக்கு. ரிட்டையர்டுக்கு அப்புறம் அந்த மாண்டிசேரி ஸ்கூல் எடுத்து அதில் நிறைய சேவை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அன்றைக்கி ஆசிரியர் தினம் கொண்டாடுற யார் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுன்னு சொன்ன உடனே எனக்கு வேறு எந்த தாட்டும் வரல, அம்மாவுடைய தாட்டு தான் வந்தது. உடனே அம்மாவை கூப்பிட்டு, அம்மா நீங்கள் வரணும்னு சொன்னால் அம்மாவும் சரி வர்றேன். ஸோ அப்பேற்பட்ட அந்த அம்மாவுடைய அனுபவங்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. அம்மா இதுக்கு முன்னால் இந்த சூடாமணி அம்மாவை பற்றி ஐயா பேசியிருந்தார், அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. பல நிகழ்ச்சிக்கு அம்மா வந்திருக்காங்க. இனி எதிர்காலத்திலும் சில நிகழ்ச்சிகள் எல்லாம் அம்மா நமக்கு அவங்கள அனுபவத்தையும் வழிகாட்டுதலையும் தருவாங்க. மற்ற பிரின்சிபால், டீச்சர்ஸு, ஹெட்மாஸ்டர் எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பணியை மிக சிறப்பாக, இந்த இல்லம் சாதாரண ஸ்கூலோ காலேஜ் மாதிரி கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஒரு குருகுலா கல்வி நடக்குதுன்னா நம்முடைய இல்லமும் அதில் ஒன்று. கைத்தட்ட மாட்டீங்க? நம்ம இருக்கிற இடம் அது, குருமராஜ் இருக்கிற இடம். எந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், சுவாமி பிரம்மானந்தர் குருதேவருடைய அந்த மானச புத்திரர், அவர் கையால் அந்த சரஸ்வதியை இங்கே ஸ்தாபனை பண்ணி இங்கிருந்து எல்லா அறிவும் எல்லா ஞானமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை செஞ்சு 100 வருஷத்துக்கு முன்னால் வச்சுட்டு போனார். 1921 வச்சுட்டு போனார். இப்போ 105 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த கோயில் அப்படியே இருக்குது. உங்களை மாதிரி நிறைய
பின்தங்கிய ஆதரவற்ற பெற்றோரை இழந்த மாணவர்கள் ஆயிரம் மாணவர்கள் இன்றைக்கி உயரத்தை தொட்டிருக்காங்கன்னா அந்த திருமூவருடைய பிரம்மானந்தருடைய சசிமரருடைய தியாகமும் அதுக்கப்புறம் பணியாற்றிய அண்ணா உட்பட அவங்களுடைய தியாகம் தான். இதெல்லாத்தையும் நம்ம கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃப்ரண்ட் ஹோமில் படித்தா இதனுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இது நடத்துகிறாங்க, யாருக்காக நடத்துகிறாங்க, நம்ம எங்கே பிறந்தோம், இங்கே எப்படி வந்தோம், ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறோம், இவங்க யார் நடுவில் நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம நினைக்கணும். நான் இன்றைக்கி ஒரு மாணவனை ஒருத்தர் 2 பேர் கேட்டேன், சப்போஸ் இங்கே நீங்கள் வரலைன்னா உன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு கேட்டேன். உண்மையாகவே பதில் சொல்லியிருந்தான். ஒருவேளை சாப்பாட்டுக்கே என்னால் கிடைக்காம நான் சுற்றிட்டு போயிருப்பேன். இங்கே எனக்கு எல்லாமே கிடைக்குது, கல்வி மட்டும் இல்லை, எல்லாமே கிடைக்குது. இந்த இடம் எனக்கு தாய் தந்தை குரு பீடமாக இது அமைதிருக்கு அப்படின்னு மாணவன் சொன்னான். எல்லாருக்குமே இது கிட்டத்தட்ட இந்த கருத்து எல்லாருக்குமே பொருந்தும். ஆகவே நமது இல்லத்துக்கு ஹெல்ப் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கும் இல்லத்தில் சேவை செய்கின்ற ஆசிரியர்களும் மற்றவர்களும் சரி, எல்லாருக்கும் உங்களை ஷேப் பண்ணுறதுல மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. முன்னாள் மாணவர்கள் எவ்வளோ சேவை பண்ணுறாங்க. ஸோ இந்த நாளில் வெறும் நீங்கள் ஆசிரியர் மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரையும் நீங்கள் நினைக்கணும். எல்லோரும் நினச்சி அவங்களுடைய அருளையும் ஆசையும் நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் மிகுந்த உயரத்துக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் வேண்டணும். உங்கள் எல்லாருக்குமே எல்லா நலனும் கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று திருமவரிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மீண்டும் வாழ்த்துக்கள். ஜெயராமகிருஷ்ணன். மகாராஜ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நன்றியுரையினை வழங்கிட ஐயா திரு கே நாகராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இது நமது இந்திய கலாச்சாரத்தில் குருவை பல ஆயிரம் ஆண்டுகளாக போற்றின்னு இருக்கோம். முருகக் கடவுளுக்கு தகப்பன் சுவாமின்னே ஒரு பேர் உண்டு. ஏன் அந்த பேர் தெரியுமா? அவரோட தந்தைக்கே அவர் உபதேசம் பண்ணார். அந்த மாதிரி ஆசிரியர் குரு அப்படின்ற சம்ஸ்கிருத பதத்துக்கே இருள்லேருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவங்க அப்படின்றது தான் அர்த்தம். இருள் என்கிற அஞ்ஞானத்திலிருந்து ஞானம் பாதையை, வெளிச்சத்தை காட்டியவர்கள் ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்களை போற்றுகின்ற தினம் இன்று. இப்போது நன்றி நவிலும் நேரம். நமக்கு ஆசியுரை வழங்கிய நமது செக்ரட்டரி மகாராஜ் மற்றும் நமது இல்லத்துறவிகள் அனைவருக்கும் நன்றி. நமது சிறப்பு விருந்தினராக இங்கே சிறப்பித்த திருமதி பாரதி சந்துரு அவர்களுக்கு நன்றி. நமது பாலிடெக்னிக் பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர் மற்றும் பிரைமரி ஸ்கூல் மேடம், ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. நமது தன்னார்வலர்கள் அவர்களுக்கும் நன்றி. இங்கே இருக்கிற இப்போ நீங்கள் இங்கே உட்காந்து இன்றைக்கி கேட்டிருக்கீங்க. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணதே நீங்கள் தான். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த டேபிளை எடுத்து போட்டது, அந்த டேபிளை அரேஞ்ச் பண்ணது, அங்கே குரு மகாராஜ் திருமூர்த்திகளுக்கு மாலை அணிவிச்சது முதற்கொண்டு நீங்கள் தான். உங்களுக்கு நன்றி சொல்லாத இந்த உரையை நான் முடிக்க முடியாது. அதனால் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நன்னாளில் நமது ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம் வாழ்க்கையில் கடைபிடித்து முன்னேறுவோம். நன்றி.
நன்றி சார். தெரிவரும் பெருமையும் திண்மையும் பொறையும் பருவம் முயற்சி அளவில் பயத்தலும் மருவிய நன்னில மாண்பாகுமே அளக்கல் ஆகா அளவும் பொருளும் துளக்கல் ஆகா நிலமும் தோற்றமும் வரப்பினும் வளர்ந்தரும் வன்மையும் மலைக்கே என்னும் நன்னூல் இலக்கணப்படி ஆசிரியர்களும் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதார் என்ற வள்ளுவர் வழி மாணவர்களும் இருந்து வாழ்வினில் செம்மைப்படுவோம் என கூறி விழாவினை நிறைவு செய்வோம். இறுதியாக ஜெய். जय श्री गुरु महाराज के, जय श्री महामाये के, जय श्री स्वामी जी महाराज के, जय श्री स्वामी ब्रह्मानंद जी महाराज के, जय श्री स्वामी रामकृष्णानंद जी महाराज के, जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माये के, जय श्री सिद्धिविनायक मूर्ति के।